பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீத தியானத்தை நாங்கள் பார்க்க கேட்க, அதன் மூலம் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, காலை ஜெபத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் வர வேண்டியவர்களுக்காகவும் லைவ் மூலமாக காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலையும் உம்முடைய மறுரூபமும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய நன்மைகளும் தங்கும்படியாய், உம்முடைய கிருபையினால் அவளை சூழும்படியாய் காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆராதனை பகுதியை நடத்துகிற பிள்ளை ஆசீர்வதியும். தொடர்ந்து தேவனுடைய ஆலோசனைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது மீள் அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற எல்லாமே யாரால் வந்தது அப்படின்னா அது தேவனால் வந்த ஆசீர்வாதம் தான். நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய வீடாக இருக்கட்டும், நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் வந்தது தான். எப்பொழுதுமே அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிக்கையிட வேண்டிய ஒரு காரியம், எல்லாமே நீங்கள் தந்தது தான்ப்பா, என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தந்தது தான் என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டு அதை இப்பொழுது பாடலாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம். வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம். கர்த்தாவே நீர் தந்தது, உம் காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது, உம் காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. சொல்லுமா. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, ஓ எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆமா. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. ஆமாப்பா, எல்லாமே நீர் தந்தது. ஆண்டவர் சொல்லுமா, இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற அன்பு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எல்லாம் தேவனால் வந்தது. இப்ப நான் உங்களை ஆராதிச்சுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு கூட
சொல்லி இந்த வரிகளை என்னோட கூட சேர்ந்து சொல்லுமா. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதர நீர் தந்தது உம்மன்பால் தான் வந்தது. உன்னதர நீர் தந்தது உம்மன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. ஆமென். எல்லாமே நீர் தந்தது. ஆமென். எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. அப்படி ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, நான் வாழ்ற இந்த பூமி, நான் படுத்து உறங்குறதுக்கு ஒரு இல்லம், எனக்கு நான் சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு, நான் படித்த படிப்பு எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே. உம்முடைய காருண்யத்தினால் உம்முடைய அன்பினால் அது எனக்கு கிடைத்தது என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுமா. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் கல்வி செல்வம். கர்த்தாவே நீர் தந்தது உம் காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது உம் காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. ஆமா ஆமா எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆமாப்பா. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எங்க வாழ்க்கையில எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீர் தந்தது இரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது
சொல்லுங்களேன். என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. மறுபடியும் சொல்லுமாம், எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்க்கையில எல்லாமே நீர். ஆமாப்பா, எனக்கு உள்ள ஒவ்வொன்றும் உம்மாலே வந்தது ஆண்டவரே. என் சொந்த முயற்சிகள் அல்ல, என் பலம் அல்ல, என்னுடைய பணபலம் அல்ல, என்னுடைய சுயபலம் அல்ல, ஆள் பலம் அல்ல. எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே, எல்லாமே நீங்க தந்ததுப்பா. நீங்க நினைச்சதுனால, உங்களுடைய கிருபை இருந்ததுனால, உங்களுடைய கிருபை என் மேல இருந்ததுனால, உங்க தயவு என் மேல இருந்ததுனால, எனக்குரியது எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. என்னுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் தந்தது நீங்க மாத்திரம்தான். உம்மாலே வந்தது. எனக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது உம்மாலே வந்தது. என்னுடைய பிள்ளைகள் உம்மாலே வந்தது, என்னுடைய குடும்பம் உம்மாலே வந்தது ஆண்டவரே. என்னுடைய உறவினர்கள் உம்மாலே வந்தது, என்னுடைய வீடு, நான் வாழுகிற வசதிகள் எல்லாம் உம்மாலே வந்தது ஆண்டவரே. சொல்லுமா, இந்த அதிகாலை வேளையில ஏசப்பா பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்களேன், அறிக்கை பண்ணுங்களேன். நீங்க சொல்ல 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 ஆண்டவரால் வந்தது என்று சொல்ல நினைக்க 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 ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதங்களை அதிகரித்து கொண்டே இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில. சொல்லுமா, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்க்கையில எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆமா ஆமா, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்க்கையில எல்லாமே நீர் தந்து. அறிக்கை பண்ணி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எல்லாமே நீர் தந்தது இயேசுவே,
தந்தது ஆமப்பா, எல்லாமே நீர் தந்தது. ஆமென், எல்லாமே நீர் தந்தது. நன்றி நன்றி, எல்லாமே நீர் தந்தது. ஆமா ஆமா, எல்லாமே சொல்லுமா இயேசுவை பார்த்து, எல்லாமே நீர் தந்தது. இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தந்ததுதான்ப்பா, எல்லாமே நீங்க தந்ததுதான். ஓ, எல்லாமே நீர் தந்தது. இயேசுவே, எல்லாமே நீங்க தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமாண்டவரே, எல்லாம் உம்மால் வந்தது ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ரட்சண்யத்தினால் எனக்கு ரட்சிப்பு வந்தது ஆண்டவரே. உம்முடைய காருண்யத்தினால் ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எல்லாம் எனக்கு வந்தது ஆண்டவரே. எல்லாம் நீர் தந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு இந்த காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கத்தரங்களை நடத்துவீராக, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருப்பது தேவனுடைய திட்டம், அவருடைய கிருபை. கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஹalleluya. சார், இப்பொழுதும் நாம் சங்கீதம் 48 இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். சங்கீதம் 48 நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த சங்கீதமானது 14 வசனங்களை கொண்ட அந்த சங்கீதம் 1000 வருட அரசாட்சியை ஒரு தீர்க்க தரிசனமாக அது பாடக்கூடிய ஒரு நல்ல பாட்டாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பகுதி, வேத பகுதி அது. இந்த வேத பகுதியை நான் வாசிக்க ரொம்ப இன்பமாக இருக்கும். அது ஆவிக்குரியவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ரொம்ப அவங்க மனதை சந்தோஷிப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் 1000 வருட அரசாட்சியை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கோராகின் புத்திரர் தான் அதை பாடி ஏற்றிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுதும் கூட 48, 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும்போது அந்த மூணு வசனம் பார்த்தீங்கன்னா ஒரே கோர்வையாக இருக்கும். படிங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அது அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். சோத்திரம். நீங்க இது குறித்து சங்கீதம் 125, 1 படிங்களேன். அதில் பாருங்க, எப்படி அதை அழகா விவரித்து சொல்லுவாங்க பாருங்க. படிங்க. சங்கீதம் 125, 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இந்த சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. சீயோன் பர்வதம்
அடுத்தது பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் போல். நல்லா கவனிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த எருசலேம் என்று சொல்லுகிறது அந்த மலைகளால் சூழப்பட்ட ஒரு நகரம்தான் எருசலேம். ரொம்ப அருமையாக ஒரு எருசலேமை சுற்றிலும் அது எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தில். திரும்ப படிங்க 25:1 திரும்ப படிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை அதுதான். அதுல அந்த மலைகளிலே ஒன்று சீயோன் பர்வதம். அதில் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் சீயோன்ல தாவீது தன் அரண்மனையை அங்கே கட்டியிருக்கிறார் என்று. எல்லா மலைகளை விட அது ஒரு உயர்ந்த இடத்திலே அது இருக்கிறது. அங்கிருந்து பார்த்தால் பல நகரங்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சீயோன் பர்வதம் என்று சொல்கிறது. அந்த மலைகளிலே அது ஒரு உயர்ந்த இடத்திலே அவருடைய அந்த எருசலேம் நகரம், அந்த சீயோன் என்ற அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2ஆம் வசனம் படிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல. நல்லா கவனிக்கணும். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எருசலேமை சுற்றிலும் அந்த பர்வதங்கள் இருக்கிறது, அந்த மலைகள் இருக்கிறது. அதுல ஒரு மலையில தான் சீயோன் பர்வதமாக காணப்படுகிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மலை உண்மையாவே நாம் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதங்கள் அந்த மலைகளில் இருக்கிறது. அந்த மலைகள் அந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாவலாக இருக்கிறதாக கருதப்படுகிறது. இதுவரைக்கும் அந்த இஸ்ரவேலை அழிக்கணும் நினைச்சா கூட ஸ்தோத்திர முடிகிறது இல்லை. ஆண்டவர் எருசலேமை சுற்றி அந்த மலைகள் இருக்குமா போல தமது ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரும் இன்னைக்கு எருசலேமை என்ன பண்றாங்க, அதை பண்ணும் இதை பண்ணும் எல்லாம் செய்யணும்னு சொல்லி பயங்கரமாக அவளுக்கு விரோதமாக பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றையும் அவங்களால செய்ய முடியலை. ஆனால் தெரியுது அவங்களுக்கு ஏதோ இங்கே ஒரு தேவ சக்தி இருக்கிறது. இல்லைன்னா நம்ம இத்தனை பேர் மோதியும் அந்த இஸ்ரவேலை ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி அவங்களுக்கு அதனுடைய காரியம் தெரியலை. ஸ்தோத்திரம். சில காலங்கள் தேவன் ஒப்பு கொடுத்தார். அந்த காலங்களிலே அவங்க எல்லாரும் சுரண்டிட்டு போனாங்க. ஏன் மேப்பில் கூட அந்த பெயர் இல்லாமல் போச்சு. ஆனால் இப்போ தேவன் அந்த ஜனங்களுக்கு இறங்கிட்டார். அதனால் இந்த வசனம் சொல்லுகிறது போல என்ன சொல்றாரு பாருங்க, எருசலேமை சுற்றில் அந்த மலைகள் இருக்குமா போல ஹல்லேலூயா என் ஜனத்தை சுற்றில் அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த சீயோனுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த சீயோனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தரை நம்பி பாருங்க. உண்மையா சொல்றேன், எல்லா நிலையை விட கர்த்தர் உங்க நிலையை பத்திரமாக ஆசீர்வாதமாக மகிமையாக வைப்பார் கர்த்தருடைய பிள்ளை. அதனால தான் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் எல்லாரை போல ஒருவர் இல்லை. அவருக்கு நிகரானவர்கள் இந்த பூமியில் யாரும் கிடையாது. கர்த்தர் தான், யெகோவா தான். ஹல்லேலூயா. இயேசு தான். பரிசுத்த ஆவியானவர் தான். உங்களுக்கெல்லாம் நிகராக யாரும் போட்டியாக ஒருத்தரும் வர முடியாது. இவங்க வேலையை யாராலும் செய்யவும் முடியாது. இவர்கள் செய்த வேலையெல்லாம் வித்தியாசமான வேலைகள். ஹல்லேலூயா. அதனால தான் எத்தனை நகரங்கள் இருந்தோ ஏன் அந்த கானானை தமது இடமாக கர்த்தர் அதை மாற்றிக்கொண்டார். யோசித்து பாருங்கள். அவர் பூமியின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே உலகம் முழுவதும் எல்லாமே கர்த்தருடையது தான். ஆனா ஏன் எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஹல்லேலூயா. அது ஒரு இசைவினைப்பான நகரம். அந்த மலைகள் சுற்றிலும் பாருங்க, அந்த மலைகள் சுற்றிலும் எப்படி இருக்கு பாருங்க. அங்க அமைக்கப்பட்ட தேவாலயம் கூட மலைகளுக்கு இடையில தான் அந்த தேவாலயமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர. தேவாலயமும் அந்த 2 மலைகளுக்கும் இடையில நீட்ட வாகத்திலே நீட்டமான இந்த சூழ்நிலை, நீளமான நிலையிலே அந்த ஆலயம் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுல தான் எல்கானா அன்னாள் எல்லாரும் பலி செலுத்தின இடம், சாமுவேல் தங்கியிருந்த இடம். இன்னைக்கு அந்த இடமும்
அவ்விதமாக நம் மலைகளுக்கு கீழே தான் அந்த ஆலயம் இருக்கிறது. ஆலயத்திற்கு வரணும்னா மலைகளுக்கு போக வேண்டாம், கீழே தான் வரணும். தாவீது நகரம் தான், சியோன் நகரம் தான் மலையில் இருந்துச்சு. ஆண்டவர் தாமே இந்த அருமையான கால வேளையிலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். எருசலேமில் சுற்றிலும் அந்த மதில் இருக்குமா போல, அந்த மலைகள் இருக்குமா போல, இன்னைக்கு கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் கைவிடுறதில்லை, அவரை நம்பி வந்தவங்களை கைவிடுறதில்லை. ஆண்டவர் அவளோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் மலைகளை சுற்றிலும் இருக்கிறது போல, அந்த மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல, தமது ஜனத்தை சுற்றிலும் கர்த்தரே கூட இருக்கிறார், ஆண்டவரே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாம் பாக்கியமுள்ள ஜனங்களாக காணப்படுகிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளை. சங்கீதம் 50:2 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 50:2. பூரண வடிவம் உள்ள சியோனிலே தேவன் பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. பூரண வடிவுள்ள சியோனிலே தேவன் பிரகாசிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பூரண வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அது எப்படிப்பட்டது? பூரண வடிவம். ஸ்தோத்திரம். ஏதோ வந்ததுக்கு வந்தது, போனதுக்கு போனதுன்னு இல்லை. அது ஒரு பூரண வடிவம் உள்ள சியோன். அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நாம் அதை தொடர்ந்து அவ்விதமாக ஸ்தோத்திரம் செயல்படுத்தும் போது, அதை நாம் உணரும் பொழுது, அதை நாம் கண்டுகொள்ளும் போது, நம்ம என்ன எப்படி பார்க்குறோமோ அது அப்படி தான் நமக்கு இருக்கும். எருசலேமை சுற்றிலும் அந்த மலைகள் எப்படி இருக்கிறது போல, அதே போல தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று நாம் அப்படியே நம்பிட்டோம்னா அப்படியே அவர் கூட இருப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது நீங்க ஸ்தோத்திரம் 1 படிக்க பார்க்கலாம். 48:1. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். பெரியவர். கர்த்தர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாமத்தில் சில பெரியவர்களையும் சொல்லியிருக்கிறது. தெய்வமும் அந்த இடத்துல பெரியவராக விளங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது நாம் சில வசனங்களை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 1:3. அவனுடைய 7000 ஆடுகளும் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். நல்லா கவனிக்கணும். யோபு கிழக்கத்தில் புத்திரர்ல எல்லாரை விட அவர் ஒரு பெரிய மனுஷனாக காணப்பட்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த கிழக்கத்தி புத்திரர்களோட எல்லா மனிதர்களை விட சோத்திரம் ஒரு பெரிய மனிதனாக காணப்பட்டார். சோத்திரம். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை, பூவோட சேர்ந்த நாறு மணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இதே போன்றது தான் நம்ம ஆண்டவரோடு அவர் பெரியவராக இருக்கிறது போல இந்த பூமியில் உங்களை என்னையும் ஒரு பெரிய நிலையில தான் தேவன் வைக்க விரும்புகிறார். அதை முதலாவது நம்ம சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உண்மையாகவே நீங்கள் அந்த பெரிய நிலைமையில உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். பாருங்க, அந்த ஊஸ்து தேசத்திலே அங்க இருக்கிற எல்லா மக்களை விட அருமையான யோபு மாத்திரம் எவ்வளோ நல்ல ஆசீர்வாதங்களை உடைய யோபு பெரிய மனிதனாக அந்த மக்கள் மத்தியிலே அவர் வசித்து வந்திருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் பெரியவராக இந்த பூமியில ஆண்டவரை போல இருக்க, அப்படிதானங்க பைபிள் சொல்லுது. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப ஆண்டவர் பெரியவராக இந்த பூமியில இருக்கிறது போல நம்மையும் இந்த உலகத்திலே எல்லா சூழ்நிலையிலும் பெரியவளாக திகழ ஆண்டவருக்கு அதுக்கு ஏதுவாக இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துகிறார் என்பதற்கு யோபு நமக்கு ஒரு சான்றாக காணப்படுகிறார். நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும் பொழுது படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 9:6. எடுங்க, படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம்.
அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அவர் பெரியவர். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அதை எப்படி ஒரு பர்டிகுலர் தனியா பிரிச்சு ஒரு மனுஷன் இருக்கிறார் என்று சொன்னதை மாத்திரம் இல்லாம அவர் பெரியவர். இந்த பெரிய நிலைமையில சாமுவேல் இன்னைக்கு கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க சந்ததியில எவ்வளோ இழந்து போன ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் தட்டிக்கிட்டு வந்துட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தட்டிக்கிட்டு வந்துட்டார். எத்தனையோ ஹல்லேலூயா சந்ததி, அவருடைய சந்ததியில் அவருடைய வம்சத்துல எவ்வளோ பேர் ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. ஆனா ஸ்தோத்திரம், அந்த பெரியவர் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை அருமையான சாமுவேல் தட்டிக்கிட்டு வந்துட்டார். அவர் என்ன, அவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் தான். ஸ்தோத்திரம். கோராகு கூட்டத்தை சார்ந்தவர், கோராகு இனத்தை சார்ந்தவர், அவங்க வம்சத்தை சார்ந்தவர். ஆனால் இன்னைக்கு கோராகு வம்சத்துல எவ்வளோ பேர் ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி உயிரோட பாதாளம் போனாங்க. ஆனா அந்த சந்ததியை ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல சந்ததிகளுக்கு பிறகு, பல தலைமுறைகளுக்கு பிறகு தேவன் அந்த சந்ததியை மறுபடியும் சாமுவேலை கொண்டு ஆண்டவர் அந்த சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு பாருங்க. அப்படி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு பாருங்க, அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவர் எப்படி இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். உன்னை ஆண்டவர் லேட்டா ஆசீர்வதித்தாலும் லேட்டஸ்டா ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு ஒன்றும் இல்லையே, ஒரு உயர்வும் இல்லையே, ஒரு காரியமும் நடக்கலையே, நான் இன்னும் இப்படியே தானே இருக்கேன். இல்ல, உனக்கு ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். அந்த நாளில் உன்னை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரியவனாய் மாற்றுவார். எத்தனை நாள் அந்நாள் அந்த சக்களத்தை ஆகிய பெனினால் இடத்துல எவ்வளவு துன்பங்களை, எவ்வளவு நிந்தைகளை, எவ்வளவு அவமானங்களை சகித்து வந்திருப்பாள் என்று பாருங்கள். அந்த சந்ததியார், அந்த வம்சத்தார் செய்த பாவம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட செயல்கள், இதையெல்லாம் பார்த்த தெய்வம் ஹல்லேலூயா கர்த்தர் அந்த நாட்களிலே அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்து ஆண்டவர் சாமுவேலை வெளியே கொண்டு வந்தார். சாமுவேலை வெளியே கொண்டு வந்த பிறகு ஹல்லேலூயா அவர் சாமுவேலுக்கு லேவியனுடைய ஆசாரியனுடைய ஸ்தானத்தை கொடுத்து அவன் ஸ்தானத்திலே போய் தங்கும்படியாக ஆண்டவர் அந்த ஏலியினுடைய ஸ்தானத்திலே அன்னைக்கு தங்கும்படி செய்தார். பார்த்தீங்களா? ஏலி சாதாரண ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். ஆனால் சாமுவேல் அதே இடத்துல பல மடங்கு ஆசீர்வாதங்களோடு ஒரு தீர்க்கதரிசியாய் உதயமானார். இஸ்ரவேலிலே ஒரு பெரிய முதல் தீர்க்கதரிசி என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த சாமுவேலுக்கு காணப்பட்டது. பார்த்தீங்களா? ராஜாக்களை உருவாக்கக்கூடிய, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையை, நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது உண்மையாவே ஸ்தோத்திர சாமுவேல் அந்த இடத்துல பெரியவராய் இருக்கிறார். அவருடைய சந்ததியார் எத்தனையோ பேர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்க சந்ததியில யாருமே ஒரு காரியம் செய்யாமல் இருக்கலாம், ஒரு காரியங்கள் ஒரு பெரிய நிலைமையில வளராமல் இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு அரசு வேலைகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நிலையில ஒரு எந்த படிப்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை, உன் சந்ததியில வேண்டாம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் உன் பின்னாடி உனக்கு முன்னே வந்தவர்கள் ஒருவரும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்ப சொல்லுகிற, நீ ஆண்டவரை நம்புகிறதுனால், நீ ஆண்டவரை சேவிக்கிறதுனால், நீ ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டுகிறதுனால், ஆண்டவரே நீ விசுவாசிக்கிறதுனால் உன் சந்ததியில இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு சாமுவேலை நினைவு கூர்ந்தவர் இன்னைக்கு உன்னையும் நினைவு கூறுவார். அன்னைக்கு அன்னாளை நினைவு கூர்ந்து சாமுவேலை கொடுத்தவர் இன்னைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் நினைவு கூறுவார். ஆனா நீ தேவ சமூகத்தில் இருக்கணும், அப்பா சமூகத்தில் இருக்கணும். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 104 1 படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 104:1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய், நீ மிகவும் பெரியவரா இருக்கிறீர். ஏன்னா நம்ம பெரியவர்களாக்கிறதுக்கு அவர் மிகவும் பெரியவரா இருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் பெரியவர், அவர் பெரியவர். பெரியவர் பெரியவங்களை தான் ஆக்குவார், பெரியவர் சின்னவங்களை ஆக்க மாட்டார். அவர் வேலையே அவர் பெரியவரா இருக்கிறதுனால நம்மையும் பெரியவராக தான் ஆக்குவார். சோத்திரம். அதான் நிச்சயம். சோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஒரு காலேஜ் லெக்சரர்ஸ் தான் இன்னொரு லெக்சரை உருவாக்குறாங்க, ஒரு டீச்சர்ஸ் தான் இன்னொரு டீச்சரை உருவாக்குறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு தென்னை கண்ணு தான் இன்னொரு தென்னை மரத்தை உருவாக்குது. இதே போன்றதான் அன்மையான தெய்வ பிள்ளையே, இந்த பெரியவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
சத்தமா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, அவர் பெரியவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 93:1 படிங்களேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 93:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். பெரியவரா தான் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க ராஜரீகம் பண்றாங்க. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அவர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி அது அவரை கச்சையாக கட்டி கொண்டிருக்கார். அதனால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு நிலை பெற்றிருக்கிறது. நிலை பெற்றிருக்கிறது. பெரியவர் இருக்கிறதுனால, பெரியவர் இருக்கிறதுனால எல்லாம் நிலை பெற்றிருக்கிறார். அவர் பெரியவர், அவர் பெரியவர். பெரியவர் அப்படியே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் பயங்கரமான பெரியவர். படிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12:41 படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் அந்த பெரிய பேரை கொடுத்துட்டாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த பெரிய பேரை கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, ஹல்லேலூயா. இதாங்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த பேரை கொடுத்துட்டாரு பாருங்க. அவர் பெரியவராக இருக்கிறது போல அவருடைய குமாரனும் என்ன செய்கிறார்? பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் அவர் என்ன செய்வார்? பெரியவராக ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளையை பெரியவராக மாற்றுவார். பெரிய காரியங்களை செய்கிறவர். உன்னை ஆண்டவர் பெரியவனாக மாற்றுவார். உன்னை பெரிய காரியங்களை உன் மத்தியிலே அவர் செய்வார். நிச்சயமாக பெரிய காரியங்களை நாம் செய்வோம். பெரிய காரியங்களிலே நாம் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, இன்னொரு வசனத்தை கூட நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 42ஆம் வசனம் படிங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இங்கே சாலமோனிலும் பெரியவர். சோதரன் சாலமோனை அவரை ஈடுபடுத்த முடியாது. அந்த சாலமோன் ஜீவியம் வேற, இவர் ஜீவியம் வேற. ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையிலே சாலமோன் தான் பெரியவர் என்று நினைத்து வந்தால், அந்த சாலமனை விட பெரிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே சாலமோனிலும் பெரியவர். ஏன் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நேராக வருகிறார் என்றால், பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம் படிங்களேன். 8ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சரிங்களா? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனாலதான் அடுத்த 6ஆம் வசனம் படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடுத்த வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் அடுத்த எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி செய்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தாழ்மை, எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல். இது இருக்கிற தேவனுடைய ஸ்தோத்திர பிள்ளைக யாரா இருந்தாலும் நீங்க நிச்சயமா பெரியவன் ஆயிடுவீங்க. தேவகுமாரன் இயேசுவிடத்தில் அது இருந்தது. அந்த தாழ்மை இருந்தது, அந்த பொறுமை இருந்தது, அந்த சகிப்புத்தன்மை இருந்தது, அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. ஸ்தோத்திரம். எந்த விஷயத்திலையும் அவர் தன்னை எல்லாருக்கும் முன்மாதிரியாக
வைத்திருந்தாரே தவிர எல்லாருக்கும் முன்னாடி போகணுங்கிற அந்த சூழ்நிலை அவருக்கு இல்லை. ஆனால் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே பகுத்து செய்து வந்த ஒரு தேவகுமாரன். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எல்லாமானவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவ்விதமாக அவர் தன்னை தாழ்த்தினதினாலே அவருக்கு தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படிங்கள், பார்க்கலாம். யாக்கோபின் நிருபம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் தேவனிடத்தில் கேட்க கடவர். தேவனிடத்தில் கேட்க கடவர். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அருமையான தெய்வ பிள்ளை, ஒருவரும் கடிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அவர் வாழ்ந்து வந்தது அப்படிதான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய கடிந்து கொள்ளுதல் நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. யாரையும் கடிந்து கொள்ள முடியவில்லை. கடிந்து கொண்டாலே அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை படிங்கள். யோவான் சுவிசேஷம் 4:12 படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 4:12. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். பாருங்கள், அந்த இடத்துல அந்த லேடி சொல்லும் போது எப்படி சொல்றாங்க பாருங்க. எங்க பிதாக்களை பாருங்கள், நீ பெரியவரோ? பெரியவர் தான். அல்லேலூயா. அவளே கேட்கிறா பாருங்க. ஸ்தோத்திரம். தேவன் அந்த இடத்துல பெரியவராக வந்து நிற்க தேவன் அந்த இடத்துல கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:4 படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4:4. 1 யோவான் 4:4 படிங்க பார்க்கலாம். Praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிப்பீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உங்களை இருக்கிற எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க. எங்கெங்கயோ இருந்த பெரியவர் நமக்குள்ள இணைஞ்சிட்டாரு, பெரியவரா வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பெரியவருக்கு ஒரு இடம் உண்டா? இந்த பெரியவர் வாழ்க்கையில் இருக்கிறாரா? உன்னை பெரியவனாக மாற்றி காண்பிப்பார். உன்னை ஆண்டவர் பெரியவனாக ஆண்டவர் மாற்றி காண்பிப்பார். கடைசியாக ஸ்தோத்திரம். ஒரு 48ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. கரத்தை நீட்டி பேதுரு ஆண்டவர் தூக்கினார். ஸ்தோத்திரம். அமிழ்ந்து போவது தேவ சித்தம் இல்லை. யாரும் அமிழ்ந்து போவது கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வலது கரத்தை கொண்டு பேதுருவை தூக்கின தெய்வம். எந்தெந்த பிரச்சனைகளில் எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மையும் தூக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மையும் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் 48வது சங்கீதத்தில் 14வது வசனம், கடைசி வசனம் வாசிக்க பார்க்கலாம். தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். 48:17 படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சாரி, 42 நடக்க வேண்டிய வழியில் வாசிக்க பார்க்க. 40:11 படிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 40:11. ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். சொல்லுங்க, எப்படி நடத்துவார்? மெதுவாய் நடத்துவார். பாருங்கள், மரண பரியந்தம் நடத்துறவர் இப்ப ஒரு மேய்ப்பனாக இருந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். அப்படி நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவரை விட்டுட்டு நம்ம எங்கெங்க போக முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரியவங்கெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க.
நம்ம இந்த உலகத்துல இப்படி நடத்துகிறதுக்கு வேற யாருமே கிடையாது. ஏதாவது குண்டகா மண்டகான்னு எங்கேயாவது போய் நம்ம விழுந்து தவிக்கிறோமே தவிர, ஆனா நம்மை நடத்துகிறதுல தெய்வத்தை போல, அது ஒரு மெய்ப்பனை போல தாங்கி நடத்துற ஒரு நல்ல மெய்ப்பர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. இப்ப ஏசாயா 48:17 படிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 48:17. படிங்க. இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறத உனக்கு நான் போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:13 படிங்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம். ஹல்லேலூயா. பிரயோஜனமான வழியிலே நடத்துகிற தேவன் நம்மை எப்ப நடத்தினாலும் எங்க நடத்தினாலும் பிரயோஜனமான பாதையில் நடத்துவார். வாசிக்க பார்க்கலாம். யாத்ராமம் 15:13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உமது கிருபையினாலே நீர் அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் என்ன செய்கிறீர்? வழி நடத்தினீர். சொல்லுங்க, உமது பலத்தினால். தமது ஜனத்தை அவர் எப்படி நடத்துறார் பார்த்தீங்களா? தம்முடைய பலத்தை செலவிட்டு நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகள், இந்த வசனம்லாம் யாருக்கும் நினைச்சுக்காதீங்க. உண்மையா சொல்றேன். இந்த வார்த்தைகளை நினைக்கும் போது எனக்குள்ளேயே ஒரு நடுக்கம் பிடிக்கிறது. ஆண்டவர் இவ்விதமான நிலைமையோடு நம்மை நடத்த அவளா இருக்கும் போது, ஆண்டவரை விட இந்த உலகத்தை நமக்கு என்னங்க தேவை? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை விட நமக்கு இந்த உலகத்துல என்ன தேவை? கர்த்தர் அவ்விதமாய் நம்மை நடத்துகிறார். ஒரு மெய்ப்பனை போல நம்மை நடத்துகிறார். பிரயோஜனமான பாதையிலே நம்மை நடத்துகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்ட ஜனங்களை அவர் எப்படி நடத்துகிறார் பாருங்க. இன்னொரு வசனம் படிங்க. சங்கீதம் 78:52 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 78:52. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம். படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 78:52. என்ன பண்றீங்க? தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவருடைய வனாந்தரத்திலே எப்படி கூட்டு கொண்டு போய், மந்தை போல கூப்பிட்டு கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை இன்னைக்கு பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். இதை விட பெரிய தெய்வம் எங்கெங்க இருக்காங்க சொல்லுங்க? உன்னை பத்திரமா வழி நடத்துகிற தேவனுங்க. பத்திரமா வழி நடத்துகிற தேவன். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், சத்துருக்களுக்கு முன்னாடி மேகத்தூண். எப்படிங்க, எவ்வளவு அருமையா நடத்தினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:3 சொல்றாரு பார்த்தீங்களா? படிக்க பார்க்கலாம். 23:3 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 23:3. ஸ்தோத்திரம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். சொல்லுங்க, என்ன பாதை நடத்துறாரு? என்ன பாதையில் நடத்துறாருங்க? நீதியின் பாதையில நடத்துறாருங்க. ஹல்லேலூயா. யாருங்க நடத்துறா? ஸ்தோத்திரம். யாருங்க இப்ப அந்த பாதையில் நடத்துறா? நம்ம நீதியின் பாதையில உங்களை, என்னை, நம்முடைய குடும்பத்தை நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டானால் அது இந்த பெரிய தெய்வம், பெரியவராகிய இந்த தெய்வம் தான். இவர் தான் நம்மை அவ்விதமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு பிரயோஜனமானதை போதித்து சிறப்பாக உன்னை நடத்துவார். மேய்ப்பனை போல கர்த்தர் நடத்துவார். மீட்டு கொண்ட தெய்வம் நம்மை நடத்தினார். இப்படி ஸ்தோத்திரம், மந்தையை போல நடத்துகிற தெய்வம். இப்படி பாருங்க, ஸ்தோத்திரம், ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில நம்ம நடத்துகிற தெய்வம். இப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டுட்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டுட்டு நம்ம எங்கெங்க போக போறோம்? ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பாவமில்லா வாழ செய்பவரே, பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக துதிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே வந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை கர்த்தர் பெரியவராயிருந்து எங்களை நடத்துகிற தேவனாயிருந்து ஆண்டவர் இந்த காலையில எங்களை பொறுப்படுத்திக் கொண்டதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ்.